ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். புரட்டாசி பிறந்தாச்சு. நம்ம இப்போது பெருமாள் கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவையும் பாருங்கள். நம்ம இப்போது காட் ரோடு வழியாக போயிட்டுருக்கோம். மேட்டூரில் இருக்கக்கூடிய 16 கண் பாலம். இந்த பாலத்தில் வருஷத்தில் ஒரு முறை தான் தண்ணி திறந்து விடுவாங்க. இந்த பாலத்தில் நிறைய தண்ணி போகும். என்னுடைய சேனலில் ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், இதையும் போய் பாருங்கள். கோவிலுக்கும் இந்த வழியாகவும் நம்ம போய்க்கலாம். போதும். இப்போ கோயிலுக்கு பக்கமாக வந்தாச்சு. இதுதான் கோயிலுக்கு போகிற மலை ரோடு. புதுசாக கோவிலுக்கு வரீங்கன்னா இந்த வழியாக வரும் பொழுது கவிபுரம்னு போர்டு இருக்கும். அதை பார்த்து நீங்கள் டைரெக்டாக மலை கோயிலுக்கு நம்ம போய்க்கலாம். இப்போ போயிட்டுருக்க கோயில் பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷமாகவே இருக்குது. நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் போதே நான் 3 டைம் போயிட்டு வந்துட்டோம். ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் நாங்களும் ஒரு 2 டைம்ஸ் போயிருக்கோம். இப்பயும் சரி புரட்டாசி பிறந்தனால சரி பெருமாளை தரிசனம் பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்திருக்கிறோம். கோவில் பார்த்திங்க அப்படின்னா மேட்டூர் டேமுக்கு பேக் சைடு இருக்கிற மலை மேலேயே இந்த கோவில் தெரியும். இந்த ரூட்டில் 2 வீலர்லேயும் வரலாம், 4 வீலர்லேயும் வரலாம். இங்கே கார் நிப்பாட்டுறதுக்கும் இடம் இருக்கும், பைக் நிப்பாட்டுறதுக்கும் இடம் இருக்கும். வண்டியிலேயே வந்துட்டு கூட நம்ம சாமி தரிசனத்தை பார்த்துட்டு போகலாம். இப்போ நம்ம கோவிலுக்கு வந்தாச்சு. இதுதான் என்ட்ரன்ஸு. ஸோ ஃபுல் வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அங்கே இப்போ கோயிலுக்குள்ளே போகலாம். படி ஏறத்துக்கு முன்னாடி விநாயகர் இருப்பாங்க, அவங்களையும் கும்பிட்டுக்கலாம். நம்ம இப்போ படி ஏற ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இல்லை குறைஞ்சது 50 படிகளாவது இருக்கும். இங்கே பாருங்கள், சிலைகள் கூட இருக்கும். லெஃப்ட் சைடு ரைட் சைடெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா செடிகள் மரங்களெல்லாம் இருக்கும். இங்கே இருக்கிற பெரிய பெரிய கல்லுங்களுக்கெல்லாம் நாமம் மாதிரி போட்டிருப்பாங்க. பார்க்கவே அழகாக இருக்கும். படி ஏறுறதே நமக்கு தெரியாது, அவ்வளோ வேகமாக நம்ம ஏறிடுவோம். பையன் எங்களுக்கு முன்னாடியே வேகமாக ஸ்டெப் ஏறிட்டான். எவ்வளோ ஜாலியாக இருக்கான்னு பாருங்களேன். வாங்க நம்ம இப்போ சாமியை பார்க்குறதுக்கு போகலாம். கர்டர் சிலை இங்கே இருக்கும். அவருக்கு முன்னாடி நம்ம தீபத்தை ஏற்றிட்டு போகலாம். இதுதான் பெருமாள் சாமிங்க. நம்ம இப்போ சாமியை கும்பிட்டு வந்துடலாம். பத்மாவதி சம்பத்தேன சகல மகாகன் சிலாத்யோலம் பத்மாவதி சம்பத்தே மகானந்தம் சம்வாச்சதே பிரம்மசித்யோகன குரு சம்பாகரதே பிரம்மா சம்வாச்சதே பிரம்மஜ இலங்கேஸ்வரம் மகாகனம் வளர்மதி சம்வாச்சதம் எல்லாமே நல்ல குடும்பசித்யோச்சதனம் மகா கடவுள சிவாஜாராம் வித்யா சர்வ மங்களபேகணசம் குடும்பசித்யோச்சம் சின்ன கன்னி சம்வாச்சதம் பிரம்மசித்யோகனசம் வித்யா சர்வ குடும்ப பேர் சொல்லி அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. பிரசாதமாக துளசி கலந்த தீர்த்தமும் பூவும் வாங்கியாச்சு. இந்த சாமி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோவிலோட அமைப்பு பெரிய பாறாங்கல்லுக்குள்ளே சாமியை செதுக்கியிருப்பாங்க. சொல்லப்போனால் இது ஒரு குகைன்னு கூட நம்ம சொல்லலாம். ரூமு மாதிரி இருக்காது, கருவறை மாதிரியும் இருக்காது. மேலேயும் பாறை, கீழேயும் பாறை. அந்த பாறைக்குள்ளே தான் சாமியை செதுக்கியிருப்பாங்க. நம்ம நடந்தெல்லாம் போக முடியாது. அந்த சிலைக்கிட்ட போகணும்னா வண்டி போட்டு தான் போக முடியும், நடந்து போக முடியாது.
கோவிலோட ஹிஸ்ட்ரியை கேட்டிங்க அப்படின்னா கியாவே உருவான கோவில்னு சொல்லுவாங்க. இந்த கேட்டு மற்ற சிலைகளெல்லாம் இப்போ வந்தது தான். இவர் தான் ஆஞ்சநேயர் சாமி, பாறையிலேயே செதுக்கியிருப்பாங்க. இவரையும் நம்ம கும்பிட்டுக்கலாம். இந்த கோவிலோட அமைப்பு ஃபுல்லாக எப்படி இருக்குன்னு காட்டியிருக்கேன், நீங்களும் பாருங்க. சாமி கும்பிட்டு படி இறங்கியாச்சு. நம்ம இப்போ ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு தான் நம்ம போக போகிறோம். மேக்ஸிமம் வரைக்கும் கோயிலுக்கு போனால் ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு போகணுன்னு சொல்லுவாங்க. ஸோ நாங்களுமே வீட்டுக்கு தான் போக போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த கோயிலுக்கு வந்திருக்கீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பாய்.